இந்த நம்முடைய பள்ளிக்கு வந்திருக்கிற குலாப் ஹுசைன் அவர்கள் என்னுடைய வளர்ச்சியில் அவங்களும் ஒரு படிக்கட்டு அமைச்சு கொடுத்தாங்க. நாங்கள் மதுரவாயில் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கும்போது கவர்மெண்ட்டில் ஆர்டர் வாங்கினோம். அப்போ ஆர்டர் கொடுக்குறவரை சார் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. பேர் என்ன சார்? உபயத்துல்லா. அவரை கூட்டிகிட்டு வந்து அப்போ எங்கிட்ட பில்டிங்கெல்லாம் இல்லை, அடுத்த பில்டிங்கை காட்டி எங்கள் பில்டிங்கை சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. அந்த பெருமகனார் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்ததில் ரொம்ப நாங்கள் பெருமைப்படுகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இங்கே அமர்ந்திருக்கின்ற அருமை பெற்றோர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, மேலும் மேடையில் அமைந்திருக்கின்ற இந்த பள்ளியின் தாளாளர், ஃபவுண்டர், என்னுடைய அருமை நண்பர் சுடலைமுத்து பாண்டியன் சார் அவர்களே, செல்வராஜ் சார் அவர்களே, மற்றும் அருமை சகோதரி சுகந்தாபாய் அவர்களே, இந்த பள்ளியின் குருவக்காசாமி வேலம்மாள் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளியின் முதல்வர் ரத்தனகுமாரி மேடம் அவர்களே, மேலும் முருகலட்சுமி மேடம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். அருமையான கலை நிகழ்ச்சி, அருமையான இந்த இனிய நந்தவனத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்ற ஒரு சிறப்பான ஒரு சந்தோஷமான எண்ணம் எனக்கு வந்துகிட்டே இருக்கின்றது. சார் சுடலைமுத்து பாண்டியன் சார் ஐயா அவர்கள் ஏறக்குறைய 30 வருட நண்பர் எனக்கு. 96 மதுரவாயில், ஆமாம் 1996. அப்போது நான் 1991. என்னுடைய பள்ளி நபி கிரசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆவடி. 35 இயர்ஸ். 91 நான் ஸ்கூல் ஆரம்பித்தேன். நர்சரி பிரைமரி 95. 96 மெட்ரிகுலேஷன் ரெகக்னேஷன். அப்போல்லாம் இந்த எம்இஸ், இந்த ஆர்டிஇ இதெல்லாம் எதுவும் ப்ரைவேட் எஜுகேஷன் ஆர்டி எல்லாம் கிடையாது. ஸ்கூலில் ரெகக்னைஸ்டு டிசி இல்லைனாக்கா யாரும் எந்த ஸ்கூல்லையும் சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த ஸ்கூல் ரெகக்னைஸ்டு கிடையாது, இது இதில் படித்தா வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் நேம் பத்திரிகையிலெல்லாம் செய்தி வந்துடும். மக்கள் மத்தியிலையும் அது ரொம்ப பெரிய கெட்ட பெயர், அவப்பெயர் உருவாக்கும். அது மாதிரி ஒரு காலகட்டங்கள். நாங்கள் எல்லாம், நான் சார் எல்லாம் ஒரு பெரிய சமுத்திரத்தில் தூக்கி போட்ட ஒரு பெரிய ஒரு மரக்கட்டை மாதிரி. கரை எங்கே இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. நாங்களே அந்த அலையில் அடித்து ஒதுங்கி கரையை கண்டு கரையிலேருந்து மேலே ஏறி ஒரு மரமாக, ஒரு காடாக, ஒரு நந்தவனமாக வளர்ந்துருக்கணுன்றதை நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வாங்குகிற சமயத்தில் நானே சாரை போய் பார்த்து கொண்டு, அப்போ 96 மதுரவாயிலில் வேலம்மாள் மெமோரியல் மெட்ரிக் ஸ்கூலுக்கு ரெகக்னேஷன் வாங்கி, அந்த வருஷத்துலேருந்து இன்ன வரைக்கும் அன்பும் பாசமும் எல்லாமே குறையாமல், இன்மையளவும் குறையாமல் எங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கின்றது. சார் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்க வேண்டியவர். ஏற்கனவே மாணவர்கள் அவருடைய சாருடைய ப்ரொஃபைல் இங்கே வாசித்து காமிச்சாங்க, கணிச்சு காமிச்சாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் கிட்ட இருந்தவர். அவருடைய என்னன்றது சொல்ல தெரியாது எனக்கு, சரியாக சொல்ல வரையில. மிகப்பெரிய ஒரு விஐடி விஸ்வநாதன் வெள்ளூர் விஐடி இன்ஸ்டியூட் மாதிரி, ஒரு பெரிய ஏசிஎஸ் சண்முகம் மாதிரி, ஒரு நம்ம பனிமலர் காலேஜ் அந்த கரஸ்பாண்டன்ட் மாதிரிலாம் பெரிய லெவலில் இருக்க வேண்டியவர். ஓகே சார், அந்த அளவுக்கு நெருக்கமானவர். ஒரு சாதாரண மக்களுக்காக, சாதாரண ஒரு ஒரு பகுதியிலிருந்து பல கல்வி நிறுவனங்களுக்கு இன்னைக்கு தந்தையாக இருக்கின்றார். இந்த வயசுலுமே அவருடைய அயராத தேனி போன்ற சுறுசுறுப்பான உழைப்பு எனக்கெல்லாம் கூட பெரிய ஒரு உற்சாகத்தையும் ஒரு பெரிய உத்வேகத்தையும் கொடுக்கின்றது. நான் 24 வயசில் ஸ்கூல் ஆரம்பித்தேன். அப்போ நான் 91 24 வயசு. அதே வயசில் தான் என்னுடைய சன்னுக்கும் இப்போ அந்த ஸ்கூலுடைய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். என்னுடைய சன்னும் வந்திருக்காரு. 8 இயர்ஸ் ஆகுது அவர் ஸ்கூலுக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் கூட சாரும் நினச்சிருந்தானாக்கா பல பன்முகத்தன்மை கொண்டவர் சார். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புலவர், ஒரு நாடகவியலாளர், ஒரு ஊடகவியலாளர், ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம மனோதத்துவ மருத்துவருக்கு ஈக்குவலாக நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், இதை மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே இதை மாதிரி ஒரு அருமையான
பள்ளிக்கூடத்தில் நம்ம உங்களுடைய பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை தான், இந்த பாக்கியம்தான். ஏன்னு சொன்னாக்கா சாருடைய அனுபவம், அவருடைய ஆலோசனைகள்லாம் வந்து கீழே கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒர்க் ஆகும். இப்போ பிள்ளைங்க நடித்து காமிச்சாங்க. கார்ப்பரேட் ஸ்கூல்ஸ் வந்து ஒரு பிராய்லர் கோழி மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஒரு அப்படியே நிற்கும் பிராய்லர் கோழிங்கள்லாம். அவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, ஒரு நாய் விரட்ட வந்தாலும் பறக்க தெரியாது. ஆனால் நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு நாட்டுக்கோழி மாதிரி, ஒரு பருந்து வந்தாலும் பறந்து அதுக்கு போராடுவாங்க. எல்லா விதமான பழக்கம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த ஸ்கூலில் நல்ல பழக்கங்கள், நல்ல எதிர்கொள்ள வேண்டியது, வருங்கால வாழ்க்கை எப்படி எதிர்கொள்ள வேண்டியது, எப்படி எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணுன்ற ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி போல் கொண்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுடைய பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் பள்ளிகள். அதே மாதிரி இங்கே சாருடைய அட்வைஸில் இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் எவ்வளோ அருமையாக 12th ஸ்டாண்டர்டுடைய போர்டு எக்ஸாமையும் அருமையாக முடிச்சிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்டுடைய போர்டு எக்ஸாம் அருமையாக முடித்து சைமல்டேனியஸ்லி அவங்களுடைய கலை நிகழ்ச்சிகளுக்கும் எவ்வளோ ஒரு கோஆர்டினேஷன், எவ்வளோ ஒரு அருமையாக ஒரு கலை நிகழ்ச்சிகள். ஒரு நிமிஷம் கூட நம்ம சோர்வு அடையாமல் இருக்கிற அளவுக்கு அடுத்து அவங்க எதையுமே பார்க்கவே இல்லை. ஸ்டேஜில் வந்து நின்னாக்கா தான் தன்னுடைய டீச்சர்ஸ் என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படி அழகாக அருமையாக பண்ணி இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கலை நிகழ்ச்சியை, இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்களுக்கு படிப்பு மட்டும் போதாது. ஸோ பிள்ளைங்களே உங்களுக்கு வந்து சொல்கிறேன், இந்த கை நீட்டுங்க பார்க்கலாம். கை நீட்டுங்க 5 விரல் இப்படி நீட்டிட்டீங்களா? இப்போ இந்த கையால் எதனா ஒரு உபயோகம் இருக்கா, பயன் இருக்கா? இப்படி தான் இருக்கும். இல்லை, இந்த 5 விரல்களே நம்ம இணைச்சாதான் ஒரு வேலையை செய்ய முடியும். அப்போதான் இந்த கையால் ஒரு பலன் இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 விரல்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். வாட் இஸ் திஸ்? தம்பு. இது என்னது? தம்பு. இது என்னது? கட்டை விரல். இது வந்து எஜுகேஷன். பிள்ளைங்களே, நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது உங்கள் டீச்சர்ஸ் லெசன் நடத்துனாங்கனாக்கா எல்லாம் ஏன், எதற்கு, எப்படி, எங்கே, எப்பொழுது, யாரால், இந்த கொஸ்டின் வாட், வென், வை, விச், ஹூஸ், ஹூம், வேர், ஹவு, இந்த கொஸ்டின் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த தம்பு மாதிரி அது எல்லா எஜுகேஷனும் உங்களுக்கு கொடுத்துரும். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆள்காட்டி விரல். எப்படி ஆள்காட்டி விரல் ஒருவரை குறிப்பிடுவதற்காக உதவுகின்றதோ அதை பாரு. ஃபர்ஸ்ட் டிசிப்ளின், ஒழுக்கம். கல்வி, அந்த கல்வி ஒழுக்கம் இல்லை என்றால் உபயோகமே படாது. ஒழுக்கமில்லாத கல்வி உவர் நிலத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் ஃபிங்கர், இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் எப்படி நம்ம ஆள்காட்டி விரல் உதவுகின்றதோ அதே போல ஒழுக்கம் என்றால் எல்லா விஷயத்திலுமே பெற்றோர்களுடைய சொல் கீழ்ப்படிவதல், பெரியோர்களை மதித்தல், ஆசிரியர்களுடைய சொல் கீழ்ப்படிதல், ஆசிரியர்களை மதித்தல். இதில் வீட்டிலேயே உங்களுடைய ஒழுக்கம், உங்கள் சமூகத்தில் ஒழுக்கம், உங்களுடைய தெருவில் ஒழுக்கம், உங்களுடைய பகுதியில் ஒழுக்கம் எல்லாம் வரணும். ஒழுக்கம். அடுத்தது திஸ் இஸ் மிடில் ஃபிங்கர், நடுவிரல். This is education. This is punctuality. This is punctuality. Discipline. This is punctuality. நேரம் தவறாமை. எந்த ஒரு வேலையுமே நேரம் தவறாமை செய்தால்தான். இயற்கையை அப்படிதான் ஆண்டவன் படைச்சிருக்கான். இந்த டைம்ல எழுந்துக்கணும், இந்த டைம்ல தூங்கணும், இந்த டைம்ல காலை உணவு, இந்த டைம்ல மதிய உணவு, இந்த டைம்ல இரவு உணவு, இந்த டைம்ல வந்து உடற்பயிற்சி, இந்த நேரத்தில் படிப்பு, இந்த நேரத்தில் தூக்கம். எல்லாம் இறைவன் ஆண்டவன் இயற்கையை அப்படி படிச்சிருக்கான். அதுதான். அடுத்தது ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன் எஜுகேஷன், நெக்ஸ்ட் டிசிப்ளின், நெக்ஸ்ட் பங்க்சுவாலிட்டி, நெக்ஸ்ட் டிசிப்ளின், எஸ் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். நெக்ஸ்ட் டாலரன்ஸ், விட்டு கொடுத்தல். விட்டு கொடுக்கல என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே பண்ண முடியாது. இந்த 5 விரல்களும் அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். இந்த 5 விரல்களும் நம்ம ஒன்னா சேர்த்தாதான் இந்த கைக்கு கிரிப்பு, இந்த கையால் நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும் இல்லையா? அதே போல தான் மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த 5ஐயும் நம்மளுடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. பெற்றோர்கள் நீங்களும் யாருக்காக உழைக்கிறீங்க? பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்காக உழைக்கிறீங்க. யாருக்காக? போத் த பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங். ஃபாதரும் ஒர்க் பண்ணுறாங்க, மதரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு டியூஷன் ஃபீஸுக்கு உதவும், நம்ம ஸ்கூல் ஃபீஸ்க்கு உதவும் பிள்ளைங்களுக்கு, ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் உதவும் பிள்ளைங்களுக்கு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கராத்தே, யோகா, சிலம்பம், இதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவும் சொல்லி எல்லாம் உழைக்கிறீங்க. ஆனால் எல்லாம் உழைச்சிட்டு இப்போ இருக்கிற பேரண்ட் என்ன பண்ணுறோம்? நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பிள்ளைங்களுக்காக செலவு பண்ணுறோம். ஆனால் பணத்தை, நேரத்தை செலவு பண்ணுறோமா என்றால் கொஸ்டின் மார்க் தான். 10 மினிட்ஸ் உட்காருங்க, தயவு செய்த 10 மினிட்ஸ் உட்கார்ந்து. உங்களுக்கு எதுவுமே தெரியல, அன்எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் வந்து ரேஷியோ கம்மி தான்.
100க்கு 2 பேர் தான் இப்போ படிக்காதவங்க இருக்காங்க. 198 பேர் படித்தவங்க தான் இருக்கீங்க. அப்போ புக் எடுத்து பார்த்து என்ன டைரியில் என்ன ஒர்க் இருக்குது, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் என்ன இந்த இது ஏன் பேஜ் கிழிஞ்சிருக்கு, இந்த நோட்டில் ஏன் கரெக்ஷன் வாங்கலை, ஸ்கூலில் என்ன நீங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. பிள்ளைங்க ஷேர் பண்ணுவாங்க, நீங்கள் கேர் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் enough. அந்த 10 நிமிஷம் 24 ஹவர்ஸில் உங்களால் செலவு பண்ண நிச்சயமாக முடியும். அதுக்காக இந்த வாட்ஸ்அப், இந்த மொபைல் ஃபோன் தயவு செஞ்சு ஒதுக்கி வச்சுருங்க. ஓகே, திஸ் இஸ் த திங். இது ரெண்டுமே நான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சிருந்தது. ஓகே, அதே மாதிரி நம்ம குரு அக்காசாமி வேலம்மாள் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாதிரி நம்மளுடைய பள்ளிகள் தான் ஒவ்வொரு கிரவுண்ட் ரியாலிட்டியும் புரிஞ்சவங்க. ஒவ்வொரு குழந்தைகளுடைய அவங்க சோகமாக இருந்தால் ஏன் சோகமாக இருக்கீங்க, என்ன உங்களுக்கு ப்ராப்ளம், வீட்டில் என்ன ப்ராப்ளம், உங்களை மனசில் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு ஆராய்ந்து தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டீச்சர்ஸ் அந்த பிள்ளைங்களாண்ட பேசி அவங்க காமன் கூல் பண்ணி, சரிங்களா, அதுக்கப்புறம் எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய நம்மள மாதிரி ஸ்கூல்ஸ் தான், கார்ப்பரேட் ஸ்கூல்ஸ் கிடையாது. கார்ப்பரேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப், எல்லாமே உங்களுக்கு ஃபேஸ்புக், எல்லாமே உங்களுக்கு லேப்டாப், மொபைல், தட்ஸ் ஆல். இதுதான் போவோம். அப்போது மிஷினோடு தான் பசங்க பேசுவாங்க, மிஷின் மாதிரி தான் ஆயிடுவாங்க. நம்மளை மாதிரி வளரக்கூடிய ஸ்கூல்ஸ், குரு அக்காசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாதிரி ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ் உங்களுக்கு எல்லா விதமான வருங்காலத்தில் எப்படி அந்த உலகத்தை எதிர்நோக்கணும் என்ற ஒரு எல்லா விதமான கலைகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடியது. ஓகே, ஸோ சில்ட்ரன் ஃபார் யூ த ஃபைனல் மெசேஜ். ரீடிங் மேக் ஏ ஃபுல் மேன். நல்லா படிக்க தெரியணும். ரீடிங் மேக்ஸ் ஏ ஃபுல் மேன். ஸ்பீக்கிங் மேக்ஸ் ஏ ரெடி மேன். ரெடியாக இருக்கணும். ரைட்டிங் மேக்ஸ் அன் எக்ஸாக்ட் மேன். லெட் அஸ் ப்ரொசீட் ஃபர்தர். திஸ் இஸ் த லைஃப். So thank you very much for this golden opportunity. Thank you very much. Thank you, sir, for your energetic and enthusiastic speech. And really we are very proud of you, sir. 10 நிமிஷத்தில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவர் கரஸ்பாண்டன்ட் is honoring Afsar Hussain sir, who is the principal and correspondent sir of Nabi Crescent Matriculation School, Avadi. And he is the son of Gulab Hussain sir, and he is also a very energetic man. மதிப்பிற்குரிய பெற்றோர்களே, மாணவர்களே, ஆசிரியர்களே, அனைவருக்கும் இந்த மாலையில் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து இந்த விழாவில் ஒரு சிறு உரை ஆற்ற இருக்கிறேன். ஸோ சார் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சுடலைமுத்து சார் அவர்களுக்கும் எனது தந்தையார் திரு கே குலாப் ஹுசைன், ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் நபி கிரசன்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அவர்களுக்குமான நட்பை பற்றி சொல்லியிருப்பார்கள். ஸோ நான் வந்து அந்த நட்பு வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் ஃபேமிலி ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ சார் வந்திருந்தாங்க. சார் வந்து அப்போது 2003 சம்திங் இருக்கும். அந்த டைமில் 4 கிராம் ஆஃப் கோல்டு எனக்கு போட்டார். ஸோ அது வந்து ஒரு பெருமைக்கான ஒரு விஷயம். ஸோ அது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, அந்த ஃபங்க்ஷனில் அவர் வந்தார், அவர் வந்து என்னை ஹானர் பண்ணார். இப்போது அவர் நடத்திட்டு இருக்க இந்த கல்வி நிறுவனத்தில் ஒரு முதன்மை விருந்தாளி, அதாவது சீஃப் கெஸ்ட், ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட்டாக என்னை வந்து கூப்பிட்டு ஹானர் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதற்கு வாய்ப்பு தந்ததற்கு மிகவும் நன்றி. ஸோ குரு அக்காசாமி வேலம்மாள் இந்த பள்ளி ஆரம்பித்து 9 ஆண்டுகள், அதாவது 9th ஆனுவல் டே, அந்த விழா தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ 9 வருடங்கள் ஒரு கல்வி நிறுவனம் ஆரம்பித்து அதற்கு உழைத்து அதற்கு ஒரு அடிக்கல் நாட்டி, சரியா, அது வந்து ஒரு விதை போட்டு விதையிலிருந்து ஒரு செடி வந்து அதற்கு தண்ணி ஊற்றி அந்த செடி எப்படி ஒரு மரமாக எப்படி மாறுதோ அந்த மாதிரி ஒரு கல்வி நிறுவனத்தை நிலைநாட்டி அதனை 9 ஆண்டுகள் கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதற்கு உழைத்த அனைத்து நல்லுள்ளங்கள், அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் அனைவர்களுக்கும் இந்த பாராட்டு.
ஸோ கல்வி இல்லாத நாடு வேர் இல்லாத மரம் போல. ஸோ இது வந்து இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து யார் சொன்னாங்கன்னா பாரதியார் சொன்னாங்க. ஸோ பாரதியார் சொன்ன மாதிரி நமது நாடு வந்து வளரும் அப்படின்னா கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு சேவையை 9 ஆண்டுகளாக வழங்கி கொண்டிருக்கும் இந்த பள்ளி இன்னும் வளர எனது வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலி இன்றைக்கி 2 ஏப்ரல், இன்றைக்கி ஒரு நிகழ்வும் நடந்திருக்குது. என்னென்னா இன்றைக்கி வந்து 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இன்றைக்கி தான் முடிஞ்சுது. ஸோ உங்களுடைய குழந்தைகள் இப்பொழுது இதற்கு அப்புறம் வந்து ஒரு 40-45 டேஸ்க்கு வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அவர்களை வந்து கண்காணித்து அவர்களை ஒரு நல்வழிக்கு கொண்டு செல்றதுக்கான ஒரு கடமை வந்து உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து இந்த விடுமுறை என்பது பயனுள்ளதாக மாற்றும் அளவிற்கு ஏதாவது ஒரு நல்ல கிராஷ் கோர்ஸ் ஸோ அதில் வந்து சேர்த்து விடுங்க. ஸோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்குது, அதில் சேர்த்து விடுங்க. அதில் வந்து அவர்களுடைய நாலேஜ் வந்து வளர்த்துப்பாங்க. முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ நீ உன்னுடைய நண்பனை பற்றி சொல், நீ யார் என்பதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கார். ஸோ நம்மளுடைய நட்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பெற்றோர்கள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, நமது குழந்தைகள் யாரிடம் பழகிறார்கள், யார்கிட்ட பழக்கம் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஜென்சி கிட்ஸ், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கையில் வந்து மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ ஏஐ டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி இருக்கிற அதே காலகட்டத்தில் தான் நாமளும் இருக்கோம், நம்மளுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள். ஸோ அதில் எல்லாம் நல்ல விஷயங்களும் இருக்குது. அதை பற்றி ஒரு ட்ராமாவும் போட்டாங்க பசங்க. ஸோ கெட்ட விஷயங்களும் இருக்குது. ஸோ நல்ல விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், கெட்ட விஷயங்களை நாம் தவிர்க்கணும். கரெக்டா? ஸோ அது வந்து நம்மளுடைய குழந்தைகள் என்னத்தை காண்பிக்கிறாங்க, என்ன பார்க்குறாங்க அப்படின்றத, என்னத்தை கண்டு கழிகிறாங்க அப்படின்றத கண்காணிக்கும் ஒரு கடமை நமக்கு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, when wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. But character is lost, everything is lost. ஸோ அதாவது நம்மளுடைய கேரக்டர் போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இருக்கிற சமூகத்தில் ஸோ நமது ஆவடி மாநகராட்சி சிறந்த மாநகராட்சின்ற ஒரு அவார்டை இப்பொழுது தான் ரிசீவ் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் காவல்துறைகள் அப்புறம் கல்வியாளர்கள் நாங்கள் வந்து இந்த சமூகத்தை நல்வழியில் கொண்டு வர்றதற்கு என்னதான் பாடுபட்டாலும் இருந்தாலும் ஒரு சில சமூக விரோதிகளால் இந்த ட்ரக் யூசேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ளே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அதிலிருந்து பாதுகாக்கிற கடமை பெற்றோர்களான நமக்கும் இருக்குது, ஆசிரியர்களான நமக்கும் இருக்குது. ஸோ அது ரிலேட்டட் ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூலில் வந்து சொல்லலாம். ஸ்கூலில் வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஒரு 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க, அனைத்து பள்ளிகளிலும் இருக்கிறது. அதே மாதிரி மாணவர்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லணும். ஸோ அப்படி சொன்னால் தான் அந்த மாணவன் வந்து ஒரு நல்ல பாதையை நோக்கி செல்வதற்கான வழியை எங்களால் காண்பிக்க முடியும். ஸோ அந்த கடமை உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாக வாழ்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நல்ல மனிதர்களை இந்த மாதிரி குரு அக்காசாமி மாதிரி பள்ளி நல்ல மனிதர்களை உருவாக்குவதில் அவர்களுடைய கடமை வந்து செய்திருக்கிறார்கள். ஸோ அதனால் நம்மளால் இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை நாம் பண்ணணும். ஸோ நாம் வந்து இப்போது நான் இந்த கூட்டத்திலே யாராவது ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த மாணவனோ இந்த நபரோ நீங்கள் வாழ்நாளில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னா இப்போ வந்து அதுக்கான பதில் கிடையவே கிடையாது, இருக்கவே இருக்காது. இதற்கான பதில் எப்போ திரும்ப கிடைக்கும்?
நம்மளுடைய வாழ்நாளுடைய கடைசி அந்த நிமிடங்கள் அதில் தான் இதற்கான பதில் கிடைக்கும். அந்த மனிதன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றது அந்த வாழ்க்கையின் கடைசி தருணத்தில் நாம் செய்த அந்த விஷயங்கள் தான் நம்ம நல்லவனா கெட்டவனா, நம்ம என்ன செஞ்சுருக்கோம், என்ன சாதனை பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லும். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது. ஏதாவது நாம் தவறு செய்திருந்தோம் என்றால் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கான, நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த பக்கங்களை மாற்றி கொள்வதற்கான அதற்கான நேரம் வந்து நம்மளுடைய வாழ்நாள் கடைசி வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஏதாவது தவறு செஞ்சுருந்தோம்னாக்கா நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல மனிதனாக உருவாகணும். மிக்க நன்றி. முதல் சந்திக்கும் போது அவர் குழந்தையாக இருந்தார். இப்போது ஒரு முழு ஆசிரியராக வந்து ஒரு கரஸ்பாண்டாக இருக்காங்க. ஏறத்தாழ நான் போகும்போது இவருடைய பிள்ளைகளுக்கு வந்து சுன்னத் கல்யாணம், அவர் இஸ்லாமியர், 3 பேருக்கு இருந்தாங்க. நான் அந்த தேர்தலில் என்னுடைய கோயிலில் வந்து கும்பாபிஷேகம், அதை முடிச்சுட்டு நான் நேராக ஓடி அந்த 3 குழந்தைகளையும் ஆசீர்வாதம். அந்த குழந்தை இப்போது நமக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறது. இனிய வாழ்த்துக்கள் குறித்தாக. 2 minutes கொடுக்குறேன், 1 minute மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா எங்கள் கரஸ்பாண்டன்ட் சார் பற்றி சொல்லணும். அவங்கள பற்றி நான் வந்து போடும்போது எல்லாமே எனக்கு வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் அது வரலை. ஆனால் அவங்கள பற்றி சொல்லணும்னா அவங்க நிறைய சொல்லணும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும். அவரை வந்து இந்திரா காந்தி மேம்க்கு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி மேம்க்கு வந்து அவங்க எழுதி, அதாவது அவங்க வந்து இறந்த போது அவங்களுக்காக ஒரு பாடல் எழுதி அந்த பாடலை தான் வந்து டிவிலெல்லாம் ஒளிபரப்புனாங்க. அப்போது அவங்களோட அந்த இறுதி ஊர்வலத்துக்கு அப்போ நம்ம சார் எழுதின அந்த பாடலை தான் வந்து ஒளிபரப்புனாங்க. இந்த ஒரு விஷயத்தையாவது உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லை, நம்ம சார் வந்து காமராஜரை போல காட்சிக்கு எளிமையானவர், ஆனால் நிறைய எங்களை மாதிரி ஆசிரியர்களை உருவாக்கியவர். அந்த பெருமையும் அவருக்கு சேரும். ஏன்னா காமராஜர் அரசர்களை உருவாக்கியவர் மாதிரி எங்கள் சார் வந்து எங்களை உருவாக்கியவர் அப்படிங்கிறதுல நாங்கள் பெருமையாக பேசிக்கிறோம். அடுத்து இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லணுன்னா, அவரை டீச்சர்கிட்ட அவர் வச்சிருந்த அந்த மரியாதையை டாக்டர் பி அம்பேத்கர் சாரோட நம்ம வந்து அவரை கம்பேர் பண்ணலாம். ஏன்னா அவர் எப்படி தன்னுடைய பேரை வந்து பீமாராவ் ராம்ஜி அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆசிரியர் பேரோட சேர்த்து வச்சுக்கிட்டாரோ, அதே மாதிரி இவர் வந்து தன்னுடைய ஆசிரியையை இன்னைக்கும் மறக்காம அவங்க கிட்ட ஆசி வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அந்த ஃபோட்டோ கூட வந்தது, சாரும் அவங்க டீச்சரும் உட்காந்துருப்பாங்க, அந்த ஃபோட்டோ கூட வந்தது. இன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ சார் வந்து இன்னைக்கு போய் மீட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, மாணவ செல்வங்களாகிய நீங்கள் அனைவரும் நம்ம சார மாதிரியே ஆசிரியர்கள் கிட்ட அன்பு காட்டணும். ஆனால் அந்த விஷயத்தில் நானும் லக்கி. ஏன்னா இன்னைக்கு என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க தான் வந்து எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. காலையிலேருந்து என் கூட அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும், அத்தனை பேருமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அகைன் இட் இஸ் மை என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்னுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒரு மாணவர்கள் எனக்கு கிடைச்சதுக்காக நானும் ரொம்ப பெருமைப்படுறேன். அதாவது சாரோட டீச்சர் மாதிரியே நானும் வந்து ஒரு பெருமைப்பட்டுக்கிறேன், அவ்வளோதான். அமரர் எம்ஜிஆர்கிட்ட இருந்த சோலைன்னு பார்த்துருக்கேன்ல, அவர் எம்ஜிஆர் கூட இருந்தவர். அவர் வந்து ஏறத்தாழ அவர் மரணம் அடையும் வரைக்கும் அவர் கூட இருந்தேன். 80ல் அவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமானவர் அந்த சோலை தான். அது எனக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா, இந்திரா காந்தி வந்து நாராயணசாமி நாயுடு வீட்டுக்கு போய் எனக்கு ஆதரவு விடுன்னு வாங்கினதை அவர் போய் உடைச்சி நடுநிலைமை வைச்சதுனால எம்ஜிஆர் திரும்ப ஆட்சிக்கு வந்தார். அந்த சோலையுடைய பத்திரிகையில் நான் வேலை பார்த்துருக்கேன். அவர் மரணம் அடையும் வரைக்கும் அவரோட வந்திருக்கேன். சின்ன வயசில் ராஜாஜிக்கு டியூட்டி பார்த்துருக்கேன் 40 நாள். அப்படி ஒரு உத்தமனை நம்ம பார்க்கவே இல்லை. அவ்வளோ பெரிய உத்தமம். இவங்களாம் சொல்லுவாங்க தெரியாமல், அதாவது பெரிய பெரிய தலைவர்னு சொல்ல வீட்டில் குடிக்க கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ராஜாஜி வீட்டில் அவங்க ஐயங்கார் பாயசம் 2 நாளைக்கு கூட வைப்பாங்க. நம்ம இல்லைன்னா கூட நமக்காக ஒரு தமிழில் பாயசமும் ஒரு வடையும் காத்திருக்கும். அதே மாதிரி ஆதித்தனாரை பற்றி சிங்கப்பூத்திடுவாங்க. அவரோட உத்தமனே கிடையாது. தூங்கும்போது ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு தான் தூங்குவார். அந்த பாராக்காரர் இருக்க பாருங்க, நானே வாங்கியிருக்கேன். அப்படி பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எனக்கு கிடைச்சிது. அதோட இருக்கவர் வந்து சோலை 80ல் ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமானவர், மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் மரணம் அடையும் வரை அவருடைய தொடர்பு எனக்கு இருந்துச்சு. என்னுடைய வளர்ச்சியில் அவருக்கும் பங்கு உண்டு. அது எப்படின்னு சொன்ன அந்த நேரத்தில் சரியாக வராது. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இப்படி இயற்கையிலே பல பெரியவங்களை என்னை வந்து
இயற்கை இறைவன் தான் பண்ணிட்டான். ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். ஒரே ஒரு முறை வந்து கல்யாண சுந்தரன்னு ஒரு பெரிய தலைவர், எம்ஜிஆரை முத உருவாக்குறவர், அவர் ஒரு லெட்டர் கொடுத்து ஜெயலலிதா அம்மையை போய் பாரு அப்படின்னாரு. அன்னைக்கு அந்த அம்மா வளரல, சாதாரண ஆள். நமக்கு அந்த சின்ன அறிவு வந்து அவரை பார்க்கணும்னு தோணவே இல்லை. அன்று பார்த்துருந்தால் நிலைமை வேற மாதிரி கூட இருந்திருக்கும். என்ன சொல்றீங்க? இப்படி வாழ்க்கையில் பல பெரிய மனிதர்களை சந்தித்து எனக்கு பழக்கம் இருக்கு. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். I request our correspondent sir to honor our Sugandabai ma'am by presenting the shawl. சிங்கப்பெண்மணி. அதாவது என்னுடைய வளர்ச்சியில் ஒவ்வொரு படிக்கட்டுகளிலும் நான் சறுக்கி விடாமல் பாதுகாத்தவர் எங்களுடைய அன்பு சகோதரி. ஒருவேளை முன் ஜென்மத்தில் அந்த அம்மா தமிழ்நாட்டில் பிறந்திருக்கான், இல்லை நான் மராட்டியத்தில் பிறந்திருக்கான். அந்த அம்மா பாம்பேக்காரங்க, எங்கள் வீட்டில் இருந்தாங்க. அதாவது என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் அவங்களுடைய பங்கு இல்லாமல் இருந்தது கிடையாது. அவங்களும் பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்தை போய் பார்த்துட்டு வர்றது எனக்கு தினம் ஒரு நாளைக்கு ஒருக்கா பார்த்துட்டு வருவேன். அந்த பெருமாட்டி என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு வந்ததில் ரொம்ப பெருமை. அவங்க முதல் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய வளர்ச்சியில் கூடயே வந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை பிடிச்சி வச்சு கொடுத்து இன்று நல்ல நிலையில் இருக்காங்க. அது எனக்கு பெருமையும் கூட. என்னுடைய பிள்ளைகளுக்கோ என்னுடைய சகோதரிக்கோ ஒன்று செஞ்சால் நான் எப்படி நினைப்போம், அதே மாதிரி தான் அவங்களையும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். மிஸ்டர் பாலன் சார், அவரால் தான் நாங்கள் வந்து இந்த உலகத்துக்கே தெரிஞ்சோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து தமிழ் வலைக்காட்சி சேனல் மூலமாக நம்ம பள்ளி விழா எல்லாத்தையுமே வந்து அவர் ஒளிபரப்பியிருக்காரு. ஹீ இஸ் த வெல்விஷர் ஆஃப் அஸ். எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல விரும்பியவர். அவர் தயவுசெய்து கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வரணும் சார். ப்ளீஸ் கைண்ட்லி ப்ரெசென்ட் ஆன் த ஸ்டேஜ் சார். அவரும் வந்து நம்ம சார் மாதிரி நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. Prize distribution, பரிசளிப்பு விழா. First rank holder LKG D Litvika Sri, M Niranjana from UKG, R Mokshita first standard, E Sanchana second standard, R Nijay Aditya third standard, R Kadivelan fourth standard, A Naveen LKG D Litvika Sri, UKG M Niranjana, R Mokshita first standard, E Sanchana second standard, R Nijay Aditya third standard. Now the second rank holders, M Shrima, J Bibisha first standard, VJ Dhiran Hariharan second standard, V Naresh third standard, R Sai Charan fourth standard, V Kannan fifth standard, KS Akansha sixth standard, Kaushik Sidhu or Kaushik Sidhu seventh standard, S Jashit eighth standard, S Vandana ninth standard, P Praveen Kumar 10th standard, L Nirmala 11th standard, L Sanjay 12th standard. Discipline Star Award goes to S Yuvabalan LKG, P Bhavana UKG. Discipline star means they are coming to the school punctuality, they are keeping the punctuality. நேரத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி யூனிஃபார்ம் வேர் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக யூனிஃபார்ம் வேர் பண்ணுவாங்க. They are also maintaining the silence in the class. As per the basis, we are giving this discipline star.
S. Yuvabalan LKG, P. Bhavana UKG, S. Mitra first standard, R. Nitin Sai second standard, D. Perisai third standard, M. Harish Bharat fourth standard, R. S. Vetrivel fifth standard, R. Yalamudan sixth standard, J. Nikita seventh standard, R. Ram Prasad eighth standard, S. Sumitran ninth standard, A.T. Sri Shakti 10th standard. Please give a big round of applause. ஏன்னா டிசிப்ளின்றது ரொம்ப பெரிய விஷயம்.